ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனி ஹோலி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த அல்வா செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் அடிகனமான ஒரு கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ எடுத்துக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம ஒரு 10-15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்குவோம். போட்டு முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குவோம். அனலை சிம்ல வச்சுக்கோங்க. அனல் கூட்டி இருந்ததுன்னா முந்திரி சீக்கிரம் கருத்துரும். இப்போ முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ முந்திரி எடுத்து பிளேட்ல வச்சாச்சு. இதே குக்கர்ல நான் 1 கப்பு கேரட் துருவி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இது டெல்லி கேரட்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிது. இது ஒரு நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை வாங்கி துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். போட்டு இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவோம். கேரட்டோட பச்சை வாசனை போட்டோம். அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ கேரட் வதங்கி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் நான் 1 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். 1/2 கப்பு பாலும் தண்ணியும் சேர்த்து 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். இது பாலில் நல்லா வேகட்டும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை மூடி குக்கரில் ஸ்டீம் வச்சு கூட எடுக்கலாம். நான் டேட் திறந்து வச்சு வேக வைக்க போகிறேன். ஸ்டீம் வைக்கணும்னா ஸ்டீம் வந்தோன்னா ஒரு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வைங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இல்லாட்டின்னா அடியில் தங்கிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கேரட் வெந்து இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டட்டும். இப்போ கேரட் வெந்து பாலும் கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பால் நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இதில் ஒரு பிங்க் சால்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு மில்க் மேட் வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் மில்க் மேட் இல்லைன்னா சுகர் போட்டுக்கோங்க. சுகர் 1 கப்பாக போட்டுக்கோங்க. இல்லை ஒரு சுகர் கேரட்டோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் கம்மியாக கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். இது எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வேக வைப்போம். நான் இனிப்பு பார்த்ததுல இனிப்பு எனக்கு போதும்னு தோணுது. அதனால நான் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. மில்க் மேட் போட்டிங்கன்னா கம்மியாக போடுங்க. மில்க் மேட் போடலைன்னா நீங்கள் 1 கப்பு வரைக்கும் போடலாம். அப்படி இல்லைன்னா 1/4 கப் போட்டுக்கோங்க. இன்னும் சுகர் தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து வரட்டும். இப்போ நல்லா சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு பாதாமை பொடி பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாதாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வறுத்த இந்த முந்திரியை போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாருங்க, அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி.
உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தான் ஊற்றிருப்பேன். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ இதை பவுலில் மாற்றிக்குவோம். சுட சுட கேரட் அல்வாவோட வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ஒத்து போகும். அதை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.